ஆனா அதெல்லாம் தயவு தட்சணையின்றி நடவடிக்கை எடுப்பனே. அதெல்லாம் பயப்பட அல்ல, யாரும் உட்கார்ல பிஜேபியில் தயவு தட்சணையின்றி. மறுபடியும் நெக்ஸ்ட் கார்ட்டூன் போட சொல்லுங்க, மறுபடியும் மத்திய அரசு பிளாக் பண்ணும். இது செக்ரட்டரி அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் பிளாக் பண்ணியிருக்காரு. மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு. என் பிரதமர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு, நான் அமெரிக்காவிலேருந்து பிளேன் ரிட்டர்னே ஆகல. பிரதமர் கையில் விலங்கு போட்டு வச்சுட்டு ட்ரம்ப் அப்படியே உட்காந்து கேலி பண்ற மாதிரி இருக்கும். இந்த முதலமைச்சர் அவங்க ஏதாச்சும் சொன்னாவே 4 மணிக்கு காலையில் வந்து அரெஸ்ட் பண்ற முதலமைச்சர் பிஜேபி தொண்டனை இவரு சொல்றாரு கருத்து சுதந்திரத்தை பத்தி. இவரு சொல்றாரு முதலமைச்சர் எதுக்கெல்லாம் பிஜேபி கட்சியினுடைய தொண்டனை அரெஸ்ட் பண்றாங்கிற கார்ட்டூன் நான் போடுறேன். பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கைட்லைன்ல என் லெட்டர்ல தெளிவாக இருக்கு. நீங்க போடுற கார்ட்டூன்னால ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை பாதிக்கும் அப்படின்னா கூட தட் இஸ் ஆல்சோ an offense. பிசிஐ பொறுத்தவரை கைட்லைன் அவங்க எஃப்ஐஆர் போட முடியாது. மத்திய அரசுக்கு முழுமையா அதிகாரம் இருக்கு, அதை பயன்படுத்தி இருக்காங்க. விகடன் பண்ணதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? பிரதமர் கையில விலங்கு மாட்டி பக்கத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவங்க கேலி பண்ற மாதிரி போடுறது எப்படி நாம பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? விகடன் பண்ணது நாயன் தமிழ்நாட்டில் யாருன்னு சொல்றாங்க, திமுக சொல்றாங்க, 2-3 கட்சிகள் சொல்றாங்க. அவங்க பண்ணது மாபெரும் தவறு. எதுக்கு அப்படி போடணும்? போட வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு வேற விதத்தில் எதிர்க்கணுமா? எடிட்டோரியல் இருக்கு. கார்ட்டூன்ல எதிர்க்கணுமா? எதுக்குங்க? பிரதமர் கைவிலங்கியா மாற்றீங்க. இதே முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு இதே மாதிரி போட்டோ போட்டா முதலமைச்சர் விட்டுருவாரா? இன்னைக்கு முதலமைச்சர் கருத்து சுதந்திரங்கிறார். நாளைக்கல்ல என் செல்போன்ல நான் ஒரு கார்ட்டூன் போடுறேன். நம்முடைய முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடையை போட்டு உட்கார வைக்கிறேன். அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? நான் முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு விட்டுறேன் என் கார்ட்டூன்ல, பக்கத்தில் டாஸ்மாக் கடையை ஒன்று நிறுத்திடுறேன், ஓபன் பண்ணி வச்சிடறேன், அதை என் முகநூல்ல போடுறேன். உடனே முதலமைச்சர் தம்மா தும்மான்னு குதிப்பாரா இல்லையா? அப்ப அவருக்கு ஒரு நியாயம், பிரதமருக்கு ஒரு நியாயமா? அதனால் நான் கடிதம் எழுதியது யோசிச்சாள். இத்தனை பிரஸ் இருக்கிறீங்க, இத்தனை பேரை கிரிட்டிசைஸ் பண்றீங்க, யாரை பத்தி எழுதலையே? தவறு செய்திருக்கின்றார்கள், சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எழுதியிருக்கின்றோம். நாளை நடந்தால் மறுபடியும் நடவடிக்கை எடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க.